பெரும்பான்மையான தூரமாக போகிற பேருந்துகள் இங்கிருந்து தான் இயங்கப்படுகிறது. இப்போ உள்ளூர் பஸ்ஸுகள்லாம் பழைய பேருந்து நிலையத்தில் இயங்குகிறது. ஆனாலும் கூட தொடர்ந்து எனக்கு என்ன வலியுறுத்துகிறாரு சொன்னால், இது இன்னும் கிரிவலப்பாதையில் முழுமையாக இங்கே இருக்கிற பஸ்ஸெலாம் அங்கே எடுத்து போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, ரயில்வே ட்ராக் இந்த பகுதியில் இருக்கிறதால நகர மக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வர்றது? பாலத்தை கடந்து வருவது என்பது போக்குவரத்தில் இருக்கிற வேனோ காரோ பஸ்ஸை தான் போட மொழிய மக்கள் வருவது என்பது சாத்தியக்கூறில்லை. பாலத்தில் கடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது சாத்தியக்கூறில்லை. ஆனால் பொதுமக்கள் எங்களுக்கு இது ஒரு வழி காண வேண்டும் என்ற சொன்ன அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த ரயில்வே பாலத்தை கடத்துவது எஸ்கலேட்டர் எப்படி விமான நிலையத்துக்கு போனால் எஸ்கலேட்டரில் போய் அது மக்கள் இறங்குவாங்களோ அதே போல் விமான நிலையத்துக்கு ஒப்ப. ஆனால் எஸ்கலேட்டர் கம்பெனியை விமான நிலையத்தை யாரா போட்டான்னு பார்த்து அங்கே தான் அந்த கம்பெனிலேயே கொட்டேஷன் வாங்க. அதனால் இப்போ அந்த எஸ்கலேட்டர் என்பதை இங்கே பொருத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற இந்த பகுதியில் எஸ்கலேட்டர் மூலமாகவும் வரலாம். அதே நேரத்தில் படி மூலமாகவும் வரலாம். அது அங்கில் லிஃப்ட் மூலமாகவும் வரலாம். 14 கோடி ரூபாய் அதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள். இப்போ மேல்கூரை பரப்பணும், அதாவது கரடர் ஏற்றணும். இப்போ கரடர் ஏற்றினப்பா தான் நம்ம எஸ்கலேட்டரையும் பொருத்த முடியும். மேலே கூட லேண்டிங் என்று சொல்லப்படுகிற நடைபாதையும் அதான் அமைக்க முடியும். அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரயிலை நிறுத்தி ஆகணும். ஏப்ரல் மாதத்துக்குள் இது முழுமையடையும்.